அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். திருக்குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களில் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். நபி ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் தான் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலாக பிறந்தார்கள். ஜக்ரியா நபி, யஹ்யா நபி, ஈசா நபி இந்த 3 இறை தூதர்களுமே ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தாங்க. மேலும் ஈசா நபியும் யஹ்யா நபியும் உறவினர்களாக இருந்தாங்க. யஹ்யா நபி அல்லாஹு தாலா பெயர் சூட்டப்பட்ட ஒரு இறைதூதர். நபி ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 92 வயதாகியும் குழந்தைகளே இல்ல. அவங்க மனைவியும் கருத்தரிக்க இயலாம இருந்தாங்க. ஜக்ரியா நபி அல்லாஹ்விடத்துல ஒரு குழந்தைக்காக துஆ செய்தார்கள். எனவே அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தான். அந்த ஆண் குழந்தைக்கு யஹ்யா என்று பெயர் வைக்கும்படி அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருந்தான். அதே போலவே ஜக்ரியா நபியும் யஹ்யா என்ற பெயரை அவங்க மகனுக்கு சூட்டினார்கள். யஹ்யா நபி சின்ன வயசுல மத்த குழந்தைகளை போல இருக்க மாட்டாங்க. மத்த குழந்தைகள் எல்லாருமே விளையாடுறதுல நேரத்தை செலவிடுவாங்க. ஆனா யஹ்யா நபி இறைவனை வணங்குவதில் தான் நேரத்தை செலவிடுவார்கள். மத்த குழந்தைங்க விலங்குகளை சித்திரவதை செய்வதில் தான் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனா யஹ்யா நபி அந்த விலங்குகளுக்கு கருணை காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல அந்த விலங்குகளுக்கு உண்ணவும் கொடுப்பாங்க. மேலும் சின்ன வயசுலயே புத்தகங்களை வாசிக்க விரும்புவாங்க. அவங்க வளர்ந்ததும் அல்லாஹு தாலா யஹ்யா நபியிடம் தௌராத் வேதத்தை பலமாக பற்றி படித்து கொள்ளும்படி கட்டளையிட்டான். வேதத்தை நெருக்கமாக படிக்க அல்லாஹு தாலா வழிகாட்டினான். அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு யஹ்யா நபிக்கு சின்ன வயசுலயே ஞானத்தை கொடுத்திருந்தான். யஹ்யா நபி அவங்க பெற்றோர் கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துப்பாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு நல்ல விதமா நடந்துப்பாங்க. மேலும் மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பு வழங்குவது, மக்களை நேர்வழியில் நடத்துவது, தவறான வழிக்கு எதிராக மக்களை எச்சரிக்கிறது, இந்த மாதிரியான திறன்களையும் அல்லாஹு தாலா யஹ்யா நபிக்கு வழங்கி இருந்தான். ஒரு முறை யஹ்யா நபிய ரொம்ப நாளாக காணவில்லை. அதனால ஜக்கரியா நபியும் அவங்க மனைவியும் அவங்க மகனை தேடி செல்றாங்க. ரொம்ப நேர தேடலுக்கு பிறகு யஹ்யா நபிய ஜோர்டான் என்ற நதியில் கண்டுபிடிக்கிறாங்க. அங்க அவங்க அழுது கொண்டு இருக்காங்க. இத பார்த்த ஜக்கரியா நபி ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இறைவன் நமக்கு அளித்துள்ள அருளை கண்டும் நமக்கு பாவ மன்னிப்பு அளிப்பதை கண்டும் நான் வியந்து அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு நாள் 3 நாளாக யஹ்யா நபியை காணவில்லை. எனவே ஜக்கரியா நபி தேடி செல்றாங்க. அப்போது யஹ்யா நபி ஒரு கல்லறை குழி தோண்டி அதுக்குள்ள உக்காந்து அழுது கொண்டு இருக்காங்க. இத பார்த்த ஜக்கரியா நபி, நான் உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், நீ எதுக்காக இந்த கல்லறையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யஹ்யா நபி சொல்றாங்க, தந்தையே, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவுல ஒரே ஒரு இடைவெளி மட்டும்தான் உள்ளது அப்படின்னும், அழுபவர்களின் கண்ணீரை கொண்டு தவிர வேற எதை கொண்டும் அணைக்க முடியாது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஜக்கரியா நபி ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னா அழுகு மகனே என்று சொல்லிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அழுகுறாங்க. யஹ்யா நபி இதே போல இரையச்சம் காரணமாக தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால அவங்க கன்னங்களில் உள்ள சதைகள் சிதைந்தது. யஹ்யா நபி இயற்கையான இடத்தில் திறந்த வெளியில் தான் இருக்க விரும்புவாங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அவங்க ஆறுதல் அடைறாங்க. உணவை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இலைகள், மூலிகைகள் மாதிரியானவைகளை தான் சாப்பிடுவாங்க. மலைகளில் தூங்குவாங்க. சில சமயங்களில் யஹ்யா நபி தூங்குறதுக்காக குகைக்கு செல்வாங்க. அங்க சிங்கம், கரடி போன்ற விலங்குகள் இருக்கும். ஆனா யஹ்யா நபி அந்த விலங்குகளை கண்டுக்காம இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பாங்க. அந்த விலங்குகளும் யஹ்யா நபியை இறை தூதர் என்று அடையாளம் கண்டு கொண்டு குகையை விட்டு வெளியே போயிடும். சில சமயங்கள்ல யஹ்யா நபி அந்த விலங்குகளுக்கு உணவளிப்பாங்க. அதன் மூலமாக யஹ்யா நபி திருப்தி அடைவாங்க. பின்பு யஹ்யா நபி இறைவனை வணங்கும்படி மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்காங்க.
அந்த நேரத்தில் பாலஸ்தீனை ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் பேரு ஹெரட் ஆன்டிபஸ். அந்த அரசன் தன் சொந்த சகோதரனுடைய மகனான சலோம் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அந்த பெண்ணும் இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டால். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பாலஸ்தீனத்துக்கு ராணியாக ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்ததால ஒப்புக்கொண்டாள். இதை கேள்விப்பட்ட யஹ்யா நபி ரொம்ப கோபமடைந்தாங்க. பின்பு மக்களிடம் சென்று இந்த மாதிரியான திருமணம் ரொம்ப பெரிய பாவம், இந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படாது, மேலும் இது தௌராத் வேதத்திற்கு எதிரானது என்று வெளிப்படையாக மக்களிடம் சொல்றாங்க. இத கேட்ட சலோம் கோபமடைந்தால் அவளுடைய ராணியாகணும் அப்படின்ற லட்சியம் நிறைவேறாம போயிடும் அப்படின்னு பயப்பட தொடங்கிட்டா. யஹ்யா நபிய கொலை செஞ்சிடணும் அப்படின்னு திட்டமிட்றா. எனவே அடுத்த நாள் அவ ரொம்ப அழகாக ஆடை அணிந்து கொண்டு அந்த அரசனை ஈர்ப்பதற்காக அந்த அரசன் முன்னே செல்கிறாள். நடனமாடி அந்த அரசனை மயக்கிறா. அந்த அரசனோ அந்த பெண்ணிடம் மயங்கி அந்த பெண்ணிடம் உனக்கு என்ன வேணுமோ கூறு, அதை நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பெண், எனக்கு யஹ்யாவுடைய தலை வேணும், அவரு உங்க மரியாதையையும் ஏன் மரியாதையையும் நாடு முழுக்க கெடுத்து விட்டார், எனக்கு யஹ்யாவுடைய தலையை வழங்கினால் நான் மகிழ்ச்சி அடைவேன், மேலும் என்னை நான் உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு சொல்றா. அந்த அரசன் அந்த பெண்ணுடைய பேச்சுக்கு மயங்கி அவளுடைய ஆசையை நிறைவேற்ற தன் அடியாட்களை அனுப்புறாரு, யஹ்யா நபியை அழைத்து வரும்படி. பின்பு அந்த அடியாட்கள் யஹ்யா நபியை அழைத்து வருகிறார்கள். பின்பு யஹ்யா நபியை அந்த கொடூரமான அரசன் கொடூரமாக கொலை செய்து யஹ்யா நபியின் தலையை ஒரு தட்டில் வச்சு சலோமிடம் கொடுக்கிறான். இத பார்த்த அந்த பெண் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. இவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. யஹ்யா நபி இறந்த சில நாட்கள்லயே அல்லாஹு தாலா அந்த மக்களை பழிவாங்கினான். அரசன் மற்றும் சலோம் மட்டும் இல்லாம பனி இஸ்ரேலர்கள் அனைவரும் தங்கள் ராஜ்யத்தை அழித்த படையெடுப்புகளால் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். யஹ்யா நபி தன் 42வது வயதில் இறந்தார்கள். மேலும் யஹ்யா நபி தன் வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த வீடியோ மூலமா நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக அழுது கொண்டே இருப்பார்கள்? மூன்றாவது கேள்வி, சலோம் அரசனிடம் எதை கொண்டு வருமாறு கேட்டாள்? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதில இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேறு யாருடைய வரலாற்றை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்றேன்.